ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த லெக்சர் 9 இது. ஸோ இதில் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து லீனியர் எஸ்ஹெச்எம், அதாவது ஸ்ப்ரிங் பிளாக் சிஸ்டம், அதாவது ஆங்குலர் எஸ்ஹெச்எம் தவிர மற்ற எல்லா விஷயங்களையும் லைக் லீனியர் எஸ்ஹெச்எம்மில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸோட ஆல் த டைம் பீரியட்ஸ். ஓகே, ஸோ இது எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து லீனியர் எஸ்ஹெச்எம். ஓகே, ஸோ லீனியர் எஸ்ஹெச்எம்மில் நம்ம ஏற்கனவே ஸ்ப்ரிங் பிளாக் சிஸ்டம் பார்த்துருக்கோம். இதில் வந்து நம்ம எப்படி வந்து ரீஸ்டோரிங் மெத்தட் அண்ட் எனர்ஜி மெத்தட் வந்து லாஸ்ட் டிஸ்கஷனில் பார்த்தோம் லெக்சர் 8ல். ஸோ இப்போ இதில் வந்து எப்படி வந்து ரெண்டு இதுலேருந்து டிரைவ் பண்ணுறாங்க அப்படின்றத, எப்படி குயிக்காக டிரைவ் பண்ணுறாங்க அப்படின்றத பாருங்கள். ஸோ ஸ்ப்ரிங் பிளாக் சிஸ்டம் இது. ஸோ மாஸ் வந்து இனிஷியலாக மீன் பொசிஷனில் இருக்குது. நான் மீன் பொசிஷன்லேருந்து கொஞ்சம் ரைட் வந்து புல் பண்ணுறேன். புல் பண்ணதுக்கப்புறம் ஃபோர்ஸ் வந்து வில் ஆக்டிங் டுவர்ட்ஸ் த மீன் பொசிஷன். ஸோ இந்த ஃபோர்ஸ் வந்து ரீஸ்டோரிங் ஃபோர்ஸு. ஸோ இப்போ நம்ம ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் மெத்தடை பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இங்கேருந்து நம்மளுக்கு என்ன தெரியும், ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் மட்டும்தான் ஆக்ட் ஆகுது. ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் வந்து F is equal to minus kx இல்லையா. ஸோ F is equal to constant acceleration. ஸோ A என்னன்னு பார்த்தீங்கன்னா minus k by m x. ஸோ இப்போது நம்மளோட ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷனோட நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா A is equal to A equal to minus omega square x ஓட கம்பேர் பண்ணால் omega square will be equal to k by m. ஸோ omega square வந்து root of k by m. இதில் வந்து டைம் பீரியட் நம்ம கொண்டு வரலாம், which is nothing but 2 pi root m by k. கரெக்டாக, இது வந்து ரீஸ்டோரிங் மெத்தட். இப்போ அடுத்து எனர்ஜி மெத்தடில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் உங்களுக்கு ஏற்கனவே ஸ்டெப்ஸ் சொல்லியிருக்கேன், என்னென்ன ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு. அந்த ஸ்டெப்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் இங்கேயும் பண்ண போகிறோம். ஃபார் எனி திங் we will use the same method. ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்மளோட எஸ்ஹெச்எம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மீன் பொசிஷன்லேருந்து டிஸ்பிளேஸ்டு பொசிஷனுக்கு கொண்டு போகணும். அதாவது ஃபஸ்ட்டு 2 ஸ்டெப்ஸை ரிப்பீட் பண்ண சொல்லியிருப்பேன். நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க. மீன் பொசிஷனை கண்டுபிடிக்கணும், மீன் பொசிஷன்லேருந்து கொஞ்சம் டிஸ்பிளேஸ் பண்ணணும் அந்த சிஸ்டமை, அதாவது அந்த மாஸை டிஸ்பிளேஸ் பண்ணால் என்ன ஆகும், ரீஸ்டோரிங் ஃபோர்ஸு அங்கேருந்து நம்ம கண்டுபிடிக்கணும் டுவர்ட்ஸ் மீன் பொசிஷன் பார்த்துருக்கிறத அந்த ஃபோர்ஸு. இப்போ என்னென்னா இங்கேருந்து நம்ம மூவ் பண்ணிட்டோம், டிஸ்பிளேஸ் பொசிஷனில் வச்சதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணணும், நம்ம எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் when it is in the displaced position என்னன்னு பார்க்கணும். ஸோ E is the energy in the displaced position. ஸோ என்ன அப்படின்னா this is nothing but total mechanical energy. இப்போ டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி என்னென்ன எனர்ஜி பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றத லாஸ்ட் டிஸ்கஷனில் ஐ ஹவ் டோல்ட். இப்போ என்னென்னா இங்கே வந்து ஸ்ப்ரிங் எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி டியூ டு ஸ்ப்ரிங் இருக்குது. அப்புறம் நம்மளுக்கு என்ன இருக்குது, கைனட்டிக் எனர்ஜி இருக்குது. ஸோ இந்த டிஸ்பிளேஸ் பொசிஷனில் பார்க்கும்போது எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து ½ kx², கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் என்னது, பிளாக்கு, ½ mv². ஸோ இதுதான் டோட்டல் எனர்ஜி விச் இஸ் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட் இன் எஸ்ஹெச்எம். ஓகே, ஸோ ½ mv² போட்டாச்சு. இப்போ நம்ம எனர்ஜி வந்து கான்ஸ்டன்ட்னால டிஃப்ரென்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் பண்ணுறேன். திஸ் வில் பி ஈக்குவல் டு 0. கரெக்டாக. இப்போ நான் ஈக்குவல் டு 0 போட்டதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் உங்களுக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த dv/dt கரெக்டாக. டிஃபரன்சியேஷன் உங்களுக்கு பண்ண தெரியும், நான் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ பண்ணும்போது இந்த ரிசல்ட் வருது. இப்போ நம்ம நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி dv/dtயை நான் ஆக்சலரேஷன் சொல்லி ரீப்ளேஸ் பண்ணணும், dx/dtயை வெலாசிட்டின்னு சொல்லி ரீப்ளேஸ் பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் எனக்கு இந்த ஃபார்மேட்டில் வருது. இந்த இதில் வந்து ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 0, ரைட் ஹேண்ட் சைடில் இந்த டேர்ம் இருக்குது. இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் வந்து v cannot go to 0, அதாவது டிஸ்பிளேஸ் பொசிஷனில் வந்து v 0வாக போகணுன்னு இது இல்லை, கண்டிஷன் இல்லை, மேண்டரி கண்டிஷன். ஸோ v cannot go to 0. பட் எந்த டேர்ம் go to 0 ஆகணும், ma is equal to minus kx should go to 0. ஸோ இதில் வந்து பார்க்கும்போது இங்கே m கீழே கொண்டு வாங்க. ஸோ a is equal to minus k by m into x. ஓகே, இதை நம்ம ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணலாமா, எந்த ஈக்குவேஷனோட? ஸோ a is equal to minus omega square x, அதோட கம்பேர் பண்ணோன்னா k by m will come. அதில் வந்து டைம் பீரியட் கண்டுபிடிக்கலாம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நார்மல் ரீஸ்டோரிங் மெத்தடு என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி கண்டுபிடிக்கணுமோ அதை வச்சு பண்ணியிருக்கோம். we are getting m/k, root m/k. ஸோ அதே மாதிரி இங்கேயும் நம்மளுக்கு ஆன்சர் வந்து என்ன கிடைக்குது, t is equal to 2 pi root m/k we are getting. சரி, இப்போ நம்ம என்ன பார்க்கலாம்னா ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஸ்க்ரீனை கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் பாஸ் பண்ணிவிட்டு நீங்களாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள் ஒரு ப்ராப்ளத்தையும். தென் யூ கேன் see the solution. சரியா, ஈஸி தான். அதாவது fx ஈக்குவேஷன் ஆஃப் பாடி ஆஃப் மாஸ் 2 kg இன் SHM. ஸோ
அவன் வந்து என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா fx equation of a body of 2 kg in SHM கொடுத்துட்டான். அதாவது f plus 8x equal to 0 அப்படின்ட்டு. இந்த 8x அந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா மைனஸ் 8xன்னு வரும். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்கான் ஃபர்தராக, இங்கே ஃபோர்ஸ் வந்து நியூட்டனில் இருக்குது அண்ட் எக்ஸ் இஸ் இன் மீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டான். இப்போ ஃபைண்ட் த டைம் பீரியட் ஆஃப் ஆசிலேஷன். we need to find the time period of this SHM. எப்படி பண்ணலாம்? what is the clue? f is equal to minus kx. ஸோ இந்த இடத்துலேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம்? அடுத்து we can use mass into acceleration. இது எழுதுனீங்கன்னா 8x. ஸோ அதை யூஷுவல் ப்ரொசீஜர் தானே. ஸோ இதோட கம்பேர் பண்ணுவீங்க, ஒமேகா ஸ்கொயர் எக்ஸோட கம்பேர் பண்ணால் we will get this expression. பாருங்கள், டேரெக்டாக சொல்யூஷன்லேருந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ f is equal to minus kx. இதோட நம்மளோட ஸ்ப்ரிங் ஃபோர்ஸோட லைக் ஸ்டாண்டர்ட் SHMோட ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணுறேன்னு சொல்கிறோம். தட் இஸ் நம்ம f is equal to mass into acceleration நம்ம எழுதலாம். எழுதிட்டு m வந்து கீழே கொண்டு வந்தீங்கன்னா ஒமேகா ஸ்கொயர் பண்ணாலும் இதே ஆன்சர் தான் வரப்போகுது. இது வந்து டேரெக்டாக ஸ்ப்ரிங்கோட ஈக்குவேஷன் ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் f is equal to minus kx ஸ்ப்ரிங் பிளாக் சிஸ்டமோடதையும் போட்டு டேரெக்டாக பண்ணியிருக்கான். சரி, இப்போ இந்த ஈக்குவேஷன் இந்த கொஸ்டின் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் இது. என்னென்னா அக்கார்டிங் டு அதாவது ஆக்சலரேஷன் ஆஃப் அ பார்ட்டிகல் இன் SHM at a displacement x is equal to 10 cm from the mean position is a is equal to minus 2.5 cm per second square. Find the time period of oscillation. அதாவது acceleration of the particle okay at a displacement எவ்வளோவா 10 cm இருக்கும்போது எங்கேருந்து from the mean position is a is equal to minus 2.5 cm per second square. Find the time period கேட்குறான். ஸோ இப்போ என்ன அப்படின்னா இது வந்து கொஞ்சம் நம்ம யோசிக்க வேண்டிய கொஸ்டின். அதாவது சம் கிவன் கொடுத்துருக்கான். இந்த கிவன்லேருந்து எப்படி நீங்கள் டைம் பீரியடுக்கு போவீங்க அப்படின்றது கொஞ்சம் லாஜிக்கலாக யோசிச்சிங்கன்னா நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்றதையும் இவன் கொடுத்துருக்கிறதையும் கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவேன். அதாவது இது வந்து மீன் பொசிஷன். மீன் பொசிஷன்லேருந்து எங்கே இருக்காராம்? 10 சென்டிமீட்டரில் இருக்காராம். அதுவும் இந்த 10 சென்டிமீட்டரில் இருக்கணும். ஆக்சலரேஷன் எப்படி இருக்கான்? மைனஸ்ன்னும் போது டுவர்ட்ஸ் மீன் பொசிஷன், டுவர்ட்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைட் நெகட்டிவ் ஆக்சஸ். ஸோ சென்டிமீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். கரெக்டாக? ஸோ இந்த கண்டிஷனில் இருக்குது. இப்போ ஒரு பிளாக் ஆஃப் சிஸ்டமோ ஒரு ஆப்ஜெக்டோ இருக்குதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுதான் கண்டிஷன். கரெக்டாக? இட்ஸ் டுவர்ட்ஸ் லெஃப்ட். ஃபைண்ட் த டைம் பீரியட். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா இதுக்கு என்ன ஈக்குவேஷன் யூஸ் பண்ணலாம்னா a is equal to minus omega square x. இவன் இந்த பர்டிகுலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்க இடத்துல இருக்கக்கூடிய ஆக்சலரேஷன். ஸோ ஆக்சலரேஷன் என்ன கொடுத்துருக்கான்? 10 சென்டிமீட்டர் அப்போ இருக்கிற இடத்துல minus 2.5 சென்டிமீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். அப்புறம் எக்ஸ் வந்து 10 சென்டிமீட்டர். இதை வச்சு நீங்கள் ஒமேகா கண்டுபிடிக்கலாம். ஒமேகாவிலேருந்து என்ன பண்ணலாம்? அடுத்து we can find the time period. ஸோ இவன் வந்து டேரெக்டாக எழுதியிருக்கான். பட் ஆனால் இதை நீங்கள் வேறு மாதிரி என்ன பண்ணலாம்? கம்பேர் பண்ணி பாருங்கள். ஸோ ஏ வந்து நம்மளுக்கு 2.5 centimeter per second square will be equal to minus omega square. x ஓட வேல்யூ என்னது? நம்மளுக்கு 10 centimeter. ஸோ யூனிட்ஸ் வந்து சென்டிமீட்டர் தான் இருக்குது. ஸோ அதை கவனிச்சுக்கோங்க. சரி, இப்போ நீங்கள் இதை அந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும்? minus minus will get cancelled, will become plus. So 0.0 answer will be 25. இது வருதா? centimeter unit will get cancelled. So omega square only will be there. So omega square நீங்கள் ரூட் எடுத்தீங்கன்னா அடுத்து என்ன ஆகும்? omega square 25 into 10 to the power of minus 2 whole power 1/2. நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 0.25 வந்து 25 into 10 to the power of minus 2 போட்டு whole power 1/2 போட்டிருக்கேன். ஸோ இதில் வந்து ஆன்சர் உங்களுக்கு என்ன வரும்? ஒமேகா 5 into 10 to the power of minus 1 அப்படின்னு வரும். ஸோ இதிலேருந்து யூ கேன் ஃபைண்ட் த டைம் பீரியட். அதை வச்சு தான் இவன் ஃபைண்ட் பண்ணியிருக்கான். அடுத்தது பாருங்கள், இது வந்து டைம் பீரியட் ஆஃப் அ வெர்டிக்கல் ஸ்ப்ரிங் பிளாக் சிஸ்டம் பை 2 மெத்தட்ஸ். 2 மெத்தட்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாமா? டைம் பீரியட் கண்டுபிடிக்கணுமா?
ஸோ vertical spring block system. vertical spring block systemனா நம்மளுக்கு என்ன மைண்டில் வரணும்? This is இது வந்து நம்மளோட spring block system, vertical spring block system. இதே horizontal spring block systemனா என்ன எடுத்துக்கணும்? ரைட், இதுதான் vertical horizontal spring block system. Okay, right. Okay பா, so let's move on. இப்போ பாருங்க, இது horizontal, இது vertical. இப்போ ரெண்டு மெத்தடை வச்சு கண்டுபிடிங்க அப்படின்றான். நம்ம ஏற்கனவே ரெண்டு மெத்தட் தெரியும். நான் என்ன சொல்கிறேன், கொஸ்டினை வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு யூ ட்ரை டு டூ இட் ஆன் யுவர் ஓன். ஓகே, ஸோ இப்போ என்னென்னா ஃபைண்ட் த டைம் பீரியட் ஆஃப் vertical spring block system by two methods. ஃபோர்ஸ் மெத்தட் இருக்குது, எனர்ஜி மெத்தட் இருக்குது. ஸோ ஃபோர்ஸ் மெத்தட்னா என்ன பண்ணணும், எனர்ஜி மெத்தட்னா என்ன பண்ணணும் அப்படின்றது பாருங்கள். இப்போ நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க, நம்ம சொல்யூஷன்ஸ் போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ் மெத்தட் பாருங்கள். ஸோ ஒரு ஸ்ப்ரிங் பிளாக் சிஸ்டம் வந்து எங்கே அட்டாச் ஆகிருக்கு? இட் இஸ் பீன் அட்டாச்ட் இன் த டாப். இப்போ இனிஷியலாக வந்து நான் மாஸை வந்து ஏ பொசிஷனில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஏ பொசிஷனில் மாஸை வந்து இனிஷியலாக ஸ்ப்ரிங் வந்து இப்படி இருக்குப்பா. ஸோ திஸ் இஸ் ஹவு ஸ்ப்ரிங் இஸ். நான் இதில் மாஸ் எம்மா அட்டாச் பண்ணதுக்கப்புறம் அது என்ன ஆகும், எக்ஸ்டெண்ட் ஆகி எக்ஸ் நாட் டிஸ்டன்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆகி இட் வில் கம் டு வாட் பொசிஷன், பி பொசிஷன். ஸோ ஏ பி சின்னு சொல்லி ஒரு 3 பொசிஷன் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, 3 பொசிஷன் ஐ வில் டேக். ஸோ ஏன்றது என்னது, நம்மளுக்கு ஒரு ஸ்ப்ரிங்கே எக்ஸ்பேண்ட் ஆகாத ஒரு ஸ்ப்ரிங்கு மட்டும் வெறும் மாட்டியிருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் சப்போர்ட்டில். இப்போ நான் மாஸ் எம் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஏலேருந்து பிக்கு வந்துடும். இப்போ பி வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டிஸ்டர்ப் பண்ண போகிறோம். அதாவது ஃபர்தராக பியிலேருந்து நான் என்ன பண்ண போகிறேன், லைட்டாக இழுக்க போகிறேன். இழுத்துட்டு எக்ஸ் டிஸ்டன்ஸ் வரைக்கும் இழுத்துட்டு விட்ட போகிறேன். சியில் விட்டோன்னா என்ன ஆகும், இட் வில் ஸ்டார்ட் ஆசிலேட்டிங். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு பொசிஷன் ஏ. இன் திஸ் பொசிஷன் ஸ்ப்ரிங் இஸ் in its natural length, but net force on the block is not 0. its mg is downward. அதாவது நான் வெறும் ஸ்ப்ரிங் பிளாக் சிஸ்டமை இனிஷியலாக வந்து ஸ்ப்ரிங் வந்து இருக்குப்பா, வெறும் ஸ்ப்ரிங் மட்டும்தான் இருக்குது. திஸ் இஸ் ஹவு ஸ்ப்ரிங் இட் இஸ். நான் இதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, திஸ் இஸ் ஏ பொசிஷன். ஏ பொசிஷன், இந்த ஏ பொசிஷனில் வாட் ஐ வில் டூ இஸ், ஒரு பிளாக் ஆஃப் மாஸை வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். மாஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும், இட் வில் எக்ஸ்டெண்ட் அண்ட் கம் டு த பொசிஷன். இந்த பொசிஷனுக்கு வந்துடும், எக்ஸ்பேண்ட் ஆகி வந்துடும். இந்த பொசிஷன், இந்த இதை நம்ம என்ன சொல்லலாம், எக்ஸ் நாட். ஸோ இந்த இடத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டு பி திரும்ப இதை ரீட்ரா பண்ணால் இட் வில் பி இப்படி இருக்கும்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த இடம் வந்து இது மேலே என்னென்ன ஃபோர்ஸ்லாம் ஆக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கேஎக்ஸ் வில் பி தேர். அப்போர்டு பார்த்து கேஎக்ஸ் இருக்கும், டவுன்வர்ட் பார்த்து நம்மளுக்கு என்ன இருக்கும், அதாவது கேஎக்ஸ் நாட். எக்ஸ்டென்ஷனுக்கு பொறுத்த அளவு ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் இருக்கும் இல்லையா, ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் விஸ் அப்வர்ட் அண்ட் எம்ஜி வந்து எப்படி இருக்கும், டவுன்வர்ட். இப்போ இது வந்து நான் மாட்டிட்டு அப்படியே விட்டுட்டேன். ஸோ இட் இஸ் இன் ஈக்குவலிபிரியம் பொசிஷன். ஸோ இதுதான் என்னோடய லொக்கேஷன் பி. இந்த லொக்கேஷன் பியில் வந்து எப்படி இருக்கும், ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் இஸ் பேலன்ஸ்டு பை வெயிட். இந்த ரிலேஷன் வந்து பொசிஷன் சி பியில் இருக்கும். இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், இது வந்து நம்மளோட பொசிஷன் பி. இப்போ தான் இதை டிஸ்கஸ் பண்ணோம். எக்ஸ் நாட் டிஸ்டன்ஸ் கீழே இறங்கியிருக்கு. இப்போ இந்த சி பொசிஷன்றது ஒன்றும் கிடையாது. இந்த பி வந்து ஒரு ஸ்டேபிள் பொசிஷன். பியிலேருந்து நான் கொஞ்சம் டிஸ்பிளேஸ் பண்ணணும். ஃபோர்ஸ் மெத்தடில் வந்து மீன் பொசிஷன் எதுன்னு கண்டுபிடிக்கணும்ல. இந்த இடத்துல மீன் பொசிஷன் எது, பின்றதான் என்னது, நம்மளோட மீன் பொசிஷன். ஸோ மீன் பொசிஷன்லேருந்து நான் என்ன பண்ணணும், கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு விடணும், டிஸ்பிளேஸ் பண்ணிவிட்டு விடணும். ஸோ இப்போ என்னென்னு பாருங்கள், இதுதான் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபோர்ஸ் மெத்தடில் நம்ம மீன் பொசிஷன் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் சிஸ்டமை டிஸ்பிளேஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும், we need to find the restoring force towards the mean position. அந்த restoring force என்னன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சது. ஸோ இப்போ என்னென்னா, நீங்கள் வந்து இப்போ C is the displaced position. இது வந்து என்ன பொசிஷன், displaced position. இது வந்து displaced position அப்படின்னா what is the upward force, spring force,
டிஸ்பிளேஸ்மெண்ட் இங்கே டோட்டலாக எவ்வளோ நம்மளுக்கு எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் நாட். ஸோ இந்த இடத்துலையும் டவுன்வர்டில் என்ன ஆக்ட் ஆகும் நம்மளுக்கு ஸ்டில் எம்ஜி வில் பி தேர். அதனால் அகெயின் we need to mg இப்போவும் still it will be there. அதாவது mg will be there. அப்போ displaced positionல it is like this. So இது வந்து நம்மளுக்கு kx. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நெட் ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்கும் டிஸ்பிளேஸ் பொசிஷன்லேருந்து மேலே அப்வர்ட் பார்த்துருக்கோம். ஸோ சி கே எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் நாட்ன்றது ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ். டவுன்வர்ட் பார்த்து இருக்கிறது சி திஸ் இஸ் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ்ப்பா, திஸ் இஸ் எம்ஜி வெயிட். ரெண்டு பேரோட ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் தான் எஃப். அதாவது வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ் எஃப் கே எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் நாட் வந்து மேலே பார்த்துருக்கு ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் x plus x naught, but mg வந்து downward பார்த்துருக்கு. accordingly we need to solve the problem. சரியா பாருங்க இப்போ this is equilibrium position, net force on the block is 0 கொடுத்துருக்கானா நம்ம பண்ணதை. so spring force kx naught in upward direction is equal to mg force in downward direction. so அதுதான் இந்த இதை ஈக்குவேட் பண்ணலாம் நம்மளால. அதாவது kx naught equal to mg அப்படின்னு ஈக்குவேட் பண்ணலாம். இப்போ நான் வந்து டிஸ்பிளேஸ் பண்ணுறேன். டிஸ்பிளேஸ் பண்ணதுக்கப்புறம் எம்ஜி கீழே பார்த்துருக்கோம், கே எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் நாட் மேலே பார்த்துருக்கோம். ஸோ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் என்னென்னு பார்க்கும்போது திஸ் வில் பி த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். கரெக்டாக? ஸோ இதை வந்து நம்ம எதோட கம்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி ஆல்ரெடி வாட் வி நோ, நம்ம வந்து ஏற்கனவே என்ன டிரைவ் பண்ணியிருக்கோம் கே எக்ஸ் நாட் இஸ் ஈக்குவல் டு எம்ஜி. ஏன்னா இதில் இருக்க எல்லா டேர்ம்ஸுமே கான்ஸ்டன்ட். ஸோ இதை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன வரும், இங்கே நம்ம அதை எழுதிடுறேன் கேஎக்ஸு அது உள்ளே போச்சுன்னா நமக்கு என்ன வரும் மைனஸ் கே எக்ஸ் நாட் ப்ளஸ் எம்ஜி. ஸோ ஆல்ரெடி தீஸ் டூ டேர்ம்ஸ் ஆர் ஈக்குவல், இட் வில் கேன்சல் ஈச் அதர். ஸோ ரிமைனிங் என்ன இருக்கும் எஃப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கேஎக்ஸ். ஸோ பாயிண்ட் என்னென்னா எஃப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கேஎக்ஸ். திஸ் இஸ் நத்திங் பட் வாட் அவர் ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ். இந்த ரீஸ்டோரிங் ஃபோர்ஸை நம்ம அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்த ஸ்டெப் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் கொடுத்துருந்ததில் எஃப் வந்து எம்ஏன்னு ரீப்ளேஸ் பண்ணணும். எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏன்னு ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா இட் வில் பி இன் விச் ஃபார்மேட் மைனஸ் கேஎக்ஸ். நீங்கள் ஆஸ் யூஷுவல் ஏ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் எக்ஸோட கம்பேர் பண்ணிங்கன்னா வி வில் ஹேவ். ஸோ நம்மளுக்கு இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா ஒமேகா இஸ் ஈக்குவல் டு டைம் பீரியட் வந்து ஃபைனல் ஆன்சர் சொல்ல போனால் இதான் வரப்போகுது. ஏன்னா ஒமேகா நீங்கள் கண்டுபிடிப்பீங்க, வாட் ஒமேகா நமக்கு வரும் கே பை எம்னு வரும், அதுலேருந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். சரி இப்போ இது வந்து நம்ம சொல்லிட்டோம், இது வந்து வெர்டிக்கல் ஸ்ப்ரிங் பிளாக் சிஸ்டம். ஸோ இப்போ இதிலருந்தே நீங்கள் ஒரு அப்சர்வேஷனுக்கு வரலாம், ஹாரிசாண்டல் ஸ்ப்ரிங் பிளாக் சிஸ்டத்துக்கும் வெர்டிக்கல் ஸ்ப்ரிங் பிளாக் சிஸ்டத்துக்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா டைம் பீரியடில் ஆசோலேஷன், அதோட ஆசோலேஷனோட இதில் வேரியேஷன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். எல்லா ஸ்ப்ரிங் பிளாக் சிஸ்டம் லீனியர் எஸ்ஹெச்எம்ல இருக்க எல்லா இதோட முக்கியமான இதோட எல்லாத்தையும் டைம் பீரியட் பார்க்க போகிறோம். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ரெண்டு கேஸ், இது கேஸ் 1 இது கேஸ் 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு பேருக்குமே டைம் பீரியட் இஸ் ஃபார் சேம் விச் இஸ் ஈக்குவல் டு 2π ரூட் ஆஃப் எம் பை கே. ஓகே சரி இப்போ அடுத்து எனர்ஜி மெத்தட். எனர்ஜி மெத்தடில் என்ன நடக்க போகுது, எனர்ஜி மெத்தடில் அவன் என்ன சொல்கிறான்னா பி பொசிஷன் இருக்குல்ல, பி பொசிஷன் இது வந்து எனர்ஜி மெத்தட்னால we need to talk about potential energy பற்றி பேசணும். ஸோ அப்போ எக்ஸ்டென்ஷன் இதெல்லாம் இருக்குது. அப்போ என்ன சொல்கிறான்னா பி பொசிஷன் இருக்கு இல்லையா, இந்த பி பொசிஷனில் இருக்கிறத நான் ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக எடுத்துக்கிறேன். ஏன்னா கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்ளை பண்ணணும். நம்ம எதனால் ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக எடுத்துக்கலாம், சியை கூட ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக எடுத்துக்கலாம், நத்திங் இஸ் ராங். ஓகே ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணணும். சரி டேக்கிங் h is equal to 0 at the mean position, that is reference. இப்போ டோட்டல் எனர்ஜி இந்த டிஸ்பிளேஸ் பொசிஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சி தான் டிஸ்பிளேஸ் பொசிஷன், அங்கே இருக்கக்கூடிய கைனட்டிக் எனர்ஜி. ஓகே அதுக்கப்புறம் டோட்டல் எக்ஸ்டென்ஷன் எவ்வளோ இருந்துச்சு, half k x plus x naught whole square. ஓகே அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு நல்லா கவனிங்க, நான் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வந்து பியாக எடுத்திருக்கேன், பிக்கு கீழே இருக்குது கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இப்போ இந்த மாஸே ரெஃபரன்ஸ் பாயிண்ட்லேருந்து கீழே இருக்குது, தட் மீன்ஸ் எம்ஜி என்னது
ஜென்ரல் ஃபார்முலா வந்து நீங்கள் இப்படி படிச்சிருப்பீங்க. கிரவுண்ட்லேருந்து மேலே மாஸ் இருந்துச்சுன்னா எந்த ஹைட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி எம்ஜிஹெச்னு. அதே ஃபார்முலா தான் அந்த கிரவுண்டுன்றது நத்திங் பட் ரெஃபரன்ஸ்லேருந்து ஹைட் ஹெச்சுக்கு எம்ஜிஹெச் ப்ளஸ் எம்ஜிஹெச். அதே கிரவுண்ட்லேருந்து மைனஸ் கீழே போச்சுன்னா என்ன அர்த்தம்? கீழே போச்சுன்னா இதே மாசு நம்ம என்ன எடுக்கணும்? கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஹெச் இருக்க இடத்துல மைனஸ் ஹெச் விச் இஸ் நத்திங் பட் மைனஸ் எம்ஜிஹெச். ஸோ ரெஃபரன்ஸ் பாயிண்ட் கீழே மேலேன்றதை வச்சு வேரி ஆகும். ஸோ அதனால தான் இங்கே பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன போட்டிருக்காங்க? கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் எனர்ஜி மைனஸ் எம்ஜிஎக்ஸ். ஸோ இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட், கம்ப்ளீட்லி சிஸ்டமுக்கு கான்ஸ்டன்ட் இந்த லொக்கேஷனில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐ கேன் டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அண்ட் ஈக்குவல் டு 0ன்னு போடுங்க. இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கான். பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும்? சப்ஸ்டியூஷன் வி நீட் டு டூ dx by dt equal to v and dv by dt equal to a. So அதுக்கப்புறம் already we know this expression from the position b, right? Equilibrium positionல. So f is equal to m n replace பண்ணணும் அப்படின்றா. So finally என்ன கிடைக்குது? f is equal to minus kx. இதிலிருந்து you can find the time period. So நம்ம force methodல கண்டுபிடிச்சதும் energy methodல பண்ணதும் everything is same. Right. இப்போ அடுத்து பாருங்க. A block with a mass of 3 kg is suspended from ideal spring having a negligible mass and stretches the spring by 0.2 meter. அதாவது a block of 3 kg வந்து என்ன பண்றாங்களா? ஒரு ஐடியல் ஸ்ப்ரிங் ஆஃப் நெக்லிஜிபிள் மாஸோட ஹேங் பண்ணாங்க. சஸ்பெண்டட்னா அதோட அட்டாச் பண்ணுறது. சஸ்பெண்டட் மீன்ஸ் அட்டாச்சிங் வித் சம்ஒன். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்களா? இந்த மாஸ் அட்டாச் பண்ணோன்னா ஸ்ட்ரெச்சிங் நடக்குதான். அப்போ இது என்ன எஸ்ஹெச்எம்மாக இருக்கும்? ஹாரிசாண்டல் எஸ்ஹெச்எம்மா வெர்டிக்கல் எஸ்ஹெச்எம்மா? இப்போ நான் மாஸை ஆட் பண்ணோன்னா ஸ்ட்ரெச் ஆகுதான். இப்போ இதே ஹாரிசாண்டல் எஸ்ஹெச்எம்மாக இருந்துச்சுன்னா என்ன ஆயிருக்கும்? நான் மாஸ் போட்டேன்னா ஸ்ப்ரிங் அப்படியே தான் இருக்கும். கரெக்டாக இல்லையா? ஸ்ப்ரிங் எக்ஸ்பேண்ட் ஆகாது. ஏன்னா இது ஒரு டேபிளில் இருக்கும். டேபிளில் இருக்கும்போது இட் ஓன்ட் எக்ஸ்பேண்ட். பட் நீங்கள் இழுத்துட்டு விட்டீங்க, டிஸ்பிளேஸ் பண்ணிட்டு விட்டிங்கன்னா ஆசிலேட் ஆகும் கொஞ்சம் இல்லையா? இப்போ இந்த இடத்துல நான் ஸ்ப்ரிங்கை போட்டதுக்கப்புறம் எக்ஸ்பேன்ஷன் நடக்கும் நம்மளுக்கு. கரெக்டாக? ஓகே சரி, அதுதான் திரும்பவும் கொடுத்துருக்கான். இப்போ டிஸ்பிளே இப்போ சி நீங்கள் எவ்வளோ தூரம் ஸ்ட்ரெச் ஆகுதான்? 0.2 மீட்டர். டோட்டல் ஸ்ட்ரெச்சிங் வந்து இப்போ இதுதான் வந்து ஸ்டேபிள் பொசிஷன். இங்கேருந்து எவ்வளோ தூரம் ஸ்ட்ரெச் ஆகிருக்கு? இது வந்து அன்ஸ்ட்ரெச்டு ஸ்ப்ரிங்கோட பொசிஷன்ப்பா. இது ஸ்ப்ரிங் வந்து இப்படி இருக்குது. இதை நான் இது பண்ணோன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு? x0 டிஸ்டன்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்குன்னு எடுத்துக்கிறேன். பிளாக் ஆஃப் மாஸ் எம் ஆட் பண்ணதுக்கப்புறம் இது இனிஷியலாக இருக்கிறது. இது இனிஷியல், இது வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம். ஓகே ஸோ இதில் வந்து நம்ம என்ன சொல்லலாம்? வெயிட் mg டவுன்வர்ட் பார்த்து ஆக்ட் ஆகும். வேர்ட்டிக்கலாக அப்வர்ட் என்ன ஆகும்? k x0 will be acting. ஸோ mg will be equal to k x0. ஈக்குவேட் பண்ணுங்க. வாட் வி வில் ஹேவ்? அவன் x0 கொடுத்துட்டான். எவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் ஆச்சான்? 0.2. அப்புறம் மாஸ் கொடுத்துட்டான். g நம்மளுக்கு தெரியும். இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? k கண்டுபிடிக்கலாமா? k இதிலிருந்து நம்மளுக்கு என்ன வரும்? k is equal to mg by x0. ரைட்டா? So what is the period of oscillation of a block if it is pulled down and released? இப்போ இந்த பி பொசிஷனில் இருக்குது. லாஸ்ட் ப்ராப்ளமாக தான் எக்ஸாக்டாக. இப்போ சின்றது என்னென்னா இன்னும் கொஞ்சம் நான் எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு அதாவது டிஸ்பிளேஸ் பண்ணிவிட்டு விட போகிறேன். இப்போ டைம் பீரியட் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறான். ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ம டிரைவ் பண்ணியிருக்கோம். ஸோ டிஸ்பிளேஸ் பண்ணிவிட்டு விடும்போது இட் இஸ் நத்திங் பட் t is equal to 2 pi root of m by k. ஸோ we can directly apply. ரைட்டா? ஸோ அப்ளை பண்ணால் we will have இது L by Gன்னு போடுறான். ஏன் L by Gன்னு போடுறான்? அந்த எக்ஸ்பேன்ஷனோட கனெக்ட் பண்ணி அவன் எழுதியிருக்கான். நம்ம x0ன்னு எடுத்திருக்கோம், இவன் Lன்னு எடுத்திருக்கான். ஓகே ரைட். சரி, இப்போ நம்ம வந்து ஃபைனல் ரிசல்ட்ஸ்க்கு வந்துடலாம். டைரக்ட் சொல்யூஷன்ஸ்க்கு வந்துடலாம். இப்போ என்னென்னா இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது ஃபோர்ஸ் அண்ட் எனர்ஜி மெத்தட்ஸை வச்சு எப்படி வந்து லீனியர் எஸ்ஹெச்எம்மோட எல்லா டிஃப்ரெண்ட் ஆசிலேஷன்ஸோட இது கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபைனல் ரிசல்ட்ஸ். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த இட் கேன் பி நீட், ஜேஇ ஆர் எனி காம்படேட்டிவ் எக்ஸாம் லைக் பிட்ஸாட்டு, அதுக்கப்புறம் ஐஐடி ஜாம்,
ஃபிசிக்ஸ் பேப்பர் எல்லா இதுக்குமே வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ரிசல்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா எல்லாத்தையும் நீங்கள் எக்ஸாமில் போய் டிரைவ் பண்ண முடியாது. பட் இந்த நம்ம இப்போ பார்க்க போகிற எல்லா இதுவுமே வந்து டிரைவ் பண்ணியிருப்பாங்க. இட் வில் பி எய்தர் இன் ஃபோர்ஸ் மெத்தட் ஆர் வாட் எனர்ஜி மெத்தட், ரெண்டு மெத்தடில் ஏதாவது ஒன்று தான் இருக்கும். ரைட்டா? சரி, இப்போது நம்மளுக்கு வந்து இது வந்து ஒரு ஸ்ப்ரிங் பிளாக் சிஸ்டம். இது இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள், டைரக்ட் ரிசல்ட்ஸை மட்டும் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், ஐ வில் டெல் யூ. ஸோ இது வந்து 3 சிஸ்டம் காமிச்சிருக்காங்க. இங்கே இது வந்து ஹாரிசான்டல், இது வெர்டிக்கல், அதுக்கப்புறம் இது வந்து ஒரு இன்க்ளைன் பிளேனில் வச்சுருக்கக்கூடிய ஒரு SHM. ஸோ இப்போ இங்கே எல்லா இடத்துலையும் ஒரே ஒரு பாயிண்ட் என்னென்னா, சொல்லாத ஒரு பாயிண்ட் வந்து ஃப்ரிக்ஷன் வந்து இந்த சர்ஃபேஸில் 0, ஸ்மூத் சர்ஃபேஸ் அப்படின்னு. ஸோ இன் ஆல் த 3 cases A, B, C, the time period is given by what? T is equal to 2 by root m by k. இது வந்து டைரக்ட் ரிசல்ட். ஓகே, இப்போ தான் நம்ம பார்த்தோம் இந்த ஃபஸ்ட்டு ஒன்னையும் செகண்ட் ஒன்னையும் நம்ம இப்போ தான் டிரைவ் பண்ணி பார்த்தோம். ரெண்டுத்துக்கும் சேமாக வந்துச்சா, கூட இன்க்ளைன்டு பிளேனில் உள்ளதையும் நீங்கள் கண்டுபிடிச்சி பார்த்தீங்கன்னா அதுக்கும் இதே டைம் பீரியட் தான் வரும் அப்படின்றாங்க. ஓகே, இப்போ அடுத்து இப்போது இதில் வந்து நம்ம ஒரே ஒரு கன்சிடரேஷன் என்னென்னா, ஸ்ப்ரிங்கோட மாஸ் வந்து மாஸ்லெஸ்ன்னு எடுத்திருப்போம், அதாவது மாஸ்லெஸ் ஸ்ப்ரிங்குன்னு. அதே இஃப் த ஸ்ப்ரிங் ஆஸ் மாஸ் கொஸ்டினில் கொடுத்துருவான், அப்படி மாஸ் அவன் இன்க்ளூட் பண்ணிக்கிறான், ஸ்ப்ரிங்குக்கே மாஸ் இருக்குது அப்படின்னா, அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்ப்ரிங்கோட மாஸ் வந்து எம்எஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஏற்கனவே பிளாக்கோட மாஸ் எம் இல்லையா இந்த ஃபார்முலாவில், இந்த ஃபார்முலாவில் எம்மு கூட நீங்கள் என்ன எடுத்துக்கணும், MS/3 அப்படின்னு போடணும். ஓகே, புரியுதாப்பா? M + MS/3. ஸோ இதுதான் அந்த டிஃப்ரென்ஸ். ஸோ ஸ்ப்ரிங்குக்கு மாஸ் இருந்துச்சுன்னா வி நீட் டு எம் இருக்க இடத்துல என்ன பண்ணணும், MS/3ன்னு சொல்லி ஆட் பண்ணால் உங்களுக்கு இதுக்கான டெரிவேஷன்ஸ் இருக்கும், நம்ம அதுக்குள்ளே போகலை. ஓகே, ஸோ இஃப் த பிளாக் இஸ் அட்டாச் டு 2 springs then the 3 situations are possible. இப்போ 2 ஸ்ப்ரிங்கோட அட்டாச் பண்ணியிருக்காங்கப்பா ஒரு பிளாக்கை. இந்த பாருங்கள், இந்த சிச்சுவேஷனில் ஸ்ப்ரிங்ஸ்லாம் எப்படி கனெக்ட் ஆகிருக்கு, சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மொத்த சிஸ்டம் இருக்குது பாருங்கள், இதை நான் என்னவா கன்சிடர் பண்ணலாம், இவங்க 2 பேர் இப்போ ரெசிஸ்டன்ஸில் வந்து ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ், ஈக்குவலண்ட் கெப்பாசிட்டன்ஸ் பண்ணுவோம்ல, அதே மாதிரி இதில் ஸ்ப்ரிங்களோட ஈக்குவலண்ட் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட். ஸோ K1 K2 இருக்குது, இது ரெண்டோட ஈக்குவலண்ட் என்னது, K ஈக்குவலண்ட். இப்போ T is equal to 2 pi root of m by K ஈக்குவலண்ட் பார்க்கும்போது என்னவா இருக்குமா, இதை வந்து சீரீஸ் அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்குது. இதில் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, we need to use this expression, that is 1 by K equivalent equal to 1 by K1 plus 1 by K2. ஸோ இதை எடுத்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், you will get the answer. பட் உங்களுக்கு புரியுதா, நான் வந்து இந்த எனக்கு கொடுத்த ப்ராப்ளம் இது, எனக்கு கொடுத்த ப்ராப்ளம் இஸ் திஸ் ஒன். ஐ எம் சேஞ்சிங் டு 1 பிளாக் சிங்கிள் ஸ்ப்ரிங்காக மாற்றுறேன். எப்படி மாற்றுறேன், ஈக்குவலண்ட் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கிறேன், விச் இஸ் ஃபவுண்ட் யூஸிங் திஸ் எக்ஸ்பிரஷன். கரெக்டாக? இப்போ அடுத்து இது பார்த்துட்டு நம்ம இங்கே வரலாம். இங்கே பாருங்கள், இது வந்து 2 ஸ்ப்ரிங் வந்து பேரலில் கனெக்ட் ஆகுது, K1 and K2. இந்த இதில் ஈக்குவலண்ட் வந்து K ஈக்குவலண்ட். அது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, K1 plus K2 we need to add, direct addition. ஸோ நீங்கள் இந்த ஃபார்முலாவில் டைம் பீரியட் எப்படி கண்டுபிடிப்பீங்க இந்த சிஸ்டம்க்கு, T is equal to 2 pi root of m by K ஈக்குவலண்ட் பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும் அப்படின்றா. இப்போ அடுத்து என்னென்னா, இது வந்து வெர்டிக்கலாக இருந்துச்சு 2 ஸ்ப்ரிங். இதே ஹாரிசான்டல் வச்சாலும் ஏதாவது மாறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மாறாது. நீங்கள் கண்டுபிடிச்சி பார்த்தாலும் ஆன்சர் என்னவா வரும், K ஈக்குவலண்ட்டாக நான் என்னவா இருக்கும்னா K1 plus K2. ஸோ இதே ஆன்சர் தான் இந்த கொஷினுக்கும் வரப்போகுது. இது வந்து வெர்டிக்கலாக இருக்குப்பா, இது ஹாரிசான்டலாக வச்சேன், பட் ஸ்டில் த டைம் ஆசிலேஷன் டைம் பீரியட் ஒன்ட் சேஞ்ச். ரைட்டா? சரி, இப்போ இது வந்து இன்னொரு டைப்புன்னு வச்சுக்கோங்க. அதாவது இதே 2 ஸ்ப்ரிங்ஸ் அட்டாச்சு தான், பட் பிட்வீன் த மாசஸ், இந்த மாஸுக்கு 2 பக்கமும் ஸ்ப்ரிங் அட்டாச் ஆகிருக்கு. இப்போவும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மொத்த அரேஞ்ச்மெண்ட்டை நான் என்னவா எழுதலாமா, சிங்கிள் அரேஞ்ச்மெண்ட்டாக எழுத முடியுமா, ஐ கேன் கன்சிடர் லைக் தட். ஓகே, ஸோ அதோட டைம் பீரியட் என்ன இருக்கும், 2 pi root m by K ஈக்குவலண்ட். இங்கேயும் K ஈக்குவலண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா K1 plus K2. ஸோ இதுலேருந்து நம்மளால் ஒரு விஷயம் புரிஞ்சிக்க முடியுது, இந்த அரேஞ்ச்மெண்ட் இருக்கு இல்லையா, திஸ் அரேஞ்ச்மெண்ட் பேரலல் அரேஞ்ச்மெண்ட் K1 plus K2 தானே இதுக்கு வந்துச்சு. இது வந்து சீரியஸ் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு என்ன வந்துச்சு, K1 K2 by K1 plus K2 வந்துச்சு. இங்கே டைரக்ட் அடிஷன் K1 plus K2. இப்போ அதே மாதிரி இது வந்து இந்த மாஸ் அட்டாச்மெண்ட் இல்லையா, அதே மாதிரி இதே ஹாரிசான்டலாக வச்சுருக்கேன். அங்கேயும் என்ன வருதான், இந்த சிஸ்டமை நான் இப்படி உள்ள ஒரு சிஸ்டமாக கன்சிடர் பண்ணுறேன். அப்படி கன்சிடர் பண்ணாலும் நம்மளுக்கு என்ன ஆகுது,
K1 plus K2 ரைட்டா. ஸோ இதில் எல்லா இதுக்குமே இவருக்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் ஒன்று தான் வருது. ஸோ இதுதான் நீங்கள் அப்சர்வ் பண்ணணும். எக்ஸாமில் போய் நம்ம டிரைவ் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. ஸோ வி நீட் டு நோ ஆல்ரெடி எப்படி அப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ அடுத்து இந்த இதுக்கான ஒரு ரிசல்ட் பாருங்கள். இதுக்கான ரிசல்ட் வந்து ஒரு ஸ்ப்ரிங்கு பிளாக் ஆஃப் மாஸ். இது வந்து ஒரு நடுவில் வந்து ஒரு புள்ளி இருக்குது, இப்படி போய் கனெக்ட் ஆகுது. ஓகே, இது வந்து ஒரு ஃபிக்ஸ்டு சப்போர்ட் தான். இது வந்து என்னது, ஒரு ஃபிக்ஸ்டு சப்போர்ட். இப்போ இது வந்து மாஸ் m, இட் கேன் ஆசிலேட். இதுவும் வந்து என்னது, ஃபிக்ஸ்டு சப்போர்ட். இப்போ நம்ம மாஸை நான் இழுத்து விட்டேன்னா, அதை டிஸ்பிளேஸ் பண்ணிட்டு விட்டேன்னா இட் வில் ஆசிலேட். அதோட டைம் பீரியட் என்ன இருக்குமா, t is equal to 2 pi root of m by k. இது டைரெக்டாக இது ரிசல்ட் எழுதியிருக்கேன். திஸ் ரிசல்ட் இஸ் சிமிலர் டு வாட், கேஸ் 1. கேஸ் 1ன்றது என்னது, யூஸ்வலான ஒரு சிஸ்டம் தான். இதானே கேஸ் 1. இந்த கேஸ் 1க்கு என்ன டைம் பீரியட் இருந்துச்சு, t is equal to 2 pi root m by k. அதே டைம் பீரியட் தான் இவருக்கும் வந்திருக்கு. அதுதான் நம்ம இங்கே அப்சர்வ் பண்ணணும். ஓகே, சரி. இப்போ இதுலேயே வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டு என்ன அப்படின்னா, ரொம்ப முக்கியமான பாயிண்ட்னு கூட சொல்லலாம். ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிள் பட் ரொம்ப எஃபெக்டிவ். ஃபார் எனி ஸ்ப்ரிங், நம்ம எந்த ஒரு ஸ்ப்ரிங்கை எடுத்துக்கிட்டால் அந்த ஸ்ப்ரிங்குக்குன்னு ஒரு லென்த் இருக்கும். அப்புறம் அதுக்குன்னு ஒன்று என்ன இருக்கும், ஒரு ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, சி திஸ் இஸ் a ஸ்ப்ரிங், அந்த ஸ்ப்ரிங்குக்கான லென்த்து இவங்க ரெண்டு பேரோட ப்ராடக்ட். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, எக்ஸ்பெரிமெண்டலாக டிட்டர்மைன் ரிசல்ட் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு லென்த் 1/t. அதாவது L வந்து லென்த் ஆஃப் த ஸ்ப்ரிங். ஸோ நான் வந்து ப்ரொபோர்ஷனாலிட்டி ரிமூவ் பண்ணால் எனக்கு என்ன வரும், ஒரு கான்ஸ்டன்ட் வரும். ஸோ கான்ஸ்டன்ட் இருக்குது, நான் L வந்து அந்த பக்கம் கொண்டு போகிறேன். ஸோ KL வில் பி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஸோ எந்த ஒரு ஸ்ப்ரிங்குக்குமே அதோட லென்த்து அதோட ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட், அதோட ரெண்டு ப்ராடக்ட் வில் பி ஆல்வேஸ் ஈக்குவல் டு வாட், கான்ஸ்டன்ட். ஓகே, இப்போ இது வந்து இந்த ஐடியா வந்து உங்களுக்கு வந்து எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுதுன்றதை பாருங்கள். ஃபைண்ட் நியூ ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் when a single spring is connected to pieces. இப்போது இது வந்து நம்மளோட சிங்கிள் ஸ்ப்ரிங்குன்னு வச்சுக்கோங்க. இந்த சிங்கிள் ஸ்ப்ரிங்கை நான் என்ன பண்ண போகிறேன், இன்டூ பீசஸாக கட் பண்ண போகிறேன். 2 பீஸாக இல்லை 3 பீஸாக கூட கட் பண்ணலாம், இன் டிஃப்ரெண்ட் லென்த். ஸோ அப்படி நான் கட் பண்ண போகிறேன். கட் பண்ணும்போது எப்படி வந்து ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் மாறப்போகுது அப்படின்னு கண்டுபிடிக்கிற இடத்துல இந்த KL ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். எப்படி பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இது என்னோட டோட்டல் ஸ்ப்ரிங்கோட லென்த் வந்து L இனிஷியலாக, K வந்து ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட். இதை நான் வந்து என்ன பண்ண போகிறேன், ரெண்டாக கட் பண்ண போகிறேன். டிஃப்ரெண்ட் லென்த் L1 அண்ட் L2 கட் பண்ண போகிறேன். இப்படி கட் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் மாறிடும். ஏற்கனவே இருந்தது K, இப்போ வந்து K1 K2 மாறிடுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் எப்படி இப்போ நான் ஆல்ரெடி நான் என்ன சொல்லியிருக்கேன், இது ஒரு ஸ்ப்ரிங், அதை நான் கட் பண்ணிட்டேன். பட் ஆனாலும் இது அதே மெட்டீரியல் தான், சேம் மெட்டீரியல் எல்லாமே இருக்கும்போது இந்த K இன்ட்டு L வில் பி ஈக்குவல் டு K1 இன்ட்டு L1 வில் பி ஈக்குவல் டு K2 இன்ட்டு L2. திஸ் வில் பி ஈக்குவல் டு அ கான்ஸ்டன்ட். புரியுதா? அதாவது ஸ்ப்ரிங் அந்த ப்ராடக்ட் ஆஃப் K இன்ட்டு L வில் பி ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட். நம்ம கட் பண்ணாலும் கட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் இட் வில் பி ஈக்குவல் டு அ கான்ஸ்டன்ட். இப்போ இது வந்து இந்த ரிலேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் அந்த K1 அண்ட் K2 கண்டுபிடிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் கேஸ் பார்த்தீங்கன்னா, L1 வந்து L/2 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது 2 ஈக்குவல் ஆஃப்ஸாக நான் கட் பண்ண போகிறேன் அந்த ஸ்ப்ரிங்கை. L1ஓட லென்த் வந்து L/2, L2ஓட லென்த்து L/2. இப்போ நான் அதை யூஸ் பண்ணி நான் இங்கே ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷன் ஈக்குவேட் பண்ணுறேன். KL K1 L1 இருக்க இடத்துல L/2, LL கேன்சல் ஆகிடுச்சுன்னா K1 இஸ் ஈக்குவல் டு 2K. அதே மாதிரி KL இஸ் ஈக்குவல் டு K2 L2. L2 இருக்க இடத்துல L/2 போட்டோன்னா இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, K1 வந்து 2 டைம்ஸ் ஆஃப் K. அதாவது ஆல்ரெடி அந்த ஸ்ப்ரிங்குக்கு வந்து இனிஷியலாக K ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் இருந்துச்சு. நான் கட் பண்ணதுக்கப்புறம் 2 ஈக்குவல் பீசஸாக கட் பண்ணுறேன். மேபி நீங்கள் 3 பீசஸாக கட் பண்ணிங்கன்னா ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் கண்டிப்பாக மாறுதுன்னு வைங்க டிஃப்ரெண்ட்டாக. பட் ஆனால் இந்த பர்டிகுலர் கேஸில் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் என்ன இருக்குது, 2 டைம்ஸ் ஆஃப் இட். இங்கேயும் 2 டைம்ஸ் ஆஃப், அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ரைட், புரியுதாப்பா? ஸோ எனி டவுட்ஸ் இருந்தால் யூ ஜஸ்ட் கமெண்ட். ஓகே, இப்போ இதே மாதிரி இது வந்து ஒரு ஸ்ப்ரிங்ஸ் வந்து 3 ஸ்ப்ரிங்கு 3 சப்போர்ட். திஸ் இஸ் சப்போர்ட் 1, சப்போர்ட் 2, சப்போர்ட் 3. நடுவில் வந்து ஒரு பிளாக் ஆஃப் மாஸ் M இருக்குது.
ஒரு மாஸ் m இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல 3 ஸ்ப்ரிங்குமே k ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட். இந்த 2 ஸ்ப்ரிங்குக்கான ஆங்கிள் என்னது? ஆங்கிள் பிட்வீன் 2 ஸ்ப்ரிங்ஸ் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அட்டாச்மெண்ட் வந்து 90 டிகிரி. திஸ் இஸ் 90 டிகிரி. இப்போ இது 90 டிகிரினா இது எவ்வளோ இருக்குமா? 45 தானே? இது 45, இது 45. ஸோ எல்லா சைட்லையும் 90 90 சொல்லலாமா? 90 போட்டால் என்ன ஆகும்? 90 3 90 போட்டோன்னா நம்மளுக்கு வந்து என்ன வரும்? 270 தான் வரும். பட் we need 360. ஸோ அதனால் இப்போ என்ன விஷயம் அப்படின்னா இது ஒரு சைடு மட்டும் 90 டிகிரின்னு நீங்கள் இருக்குதுன்னு எடுத்துக்கோங்க. ஓகே, மற்றவங்க 90 டிகிரி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே சரி, இப்போ இந்த சிஸ்டம்ஸ் இருக்குது. இதுவும் இப்போ இது ரெண்டுமே ஒரே சிஸ்டம் தான். லைட்டாக நான் வந்து ரொட்டேட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே ரெஃபரன்ஸ் என்னென்னா 2 பேருக்கு நடுவில் 90 டிகிரி இருக்குது, அதுதான் இங்கே ரெஃபரன்ஸ். ஓகே, இந்த சிஸ்டமை அதாவது இந்த ஏ சிஸ்டமை நான் கொஞ்சம் ரொட்டேட் பண்ணேன் அப்படின்னா ஐ வில் கெட் திஸ் சிஸ்டம். புரியுதாப்பா? ஸோ போத் ஆர் சேம். இன் போத் த கேசஸ் ஏ அண்ட் பிலையும் டைம் பீரியட் என்னவா இருக்குமா? 2π m/2kவா இருக்குமா? see இதுக்கான டெரிவேஷன் செப்பரேட்டாக இருக்குது. அகைன் ஐ எம் சேயிங் we are not going into it. ஸோ இங்கே வந்து 2k ரைட்டா? நீங்கள் அப்சர்வ் பண்ண வேண்டியது இங்கே 2 times of the k. ஏன்னா 3 பேருக்கும் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் k தான், அதிலிருந்து 2k it has been varying. இப்போ அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஓகே இட் இஸ் இன்ட்ரெஸ்டிங் இது என்னென்னா 2 block system, oscillation of 2 particle system. என்னென்னா இனிஷியலாக வந்து this is kept on a m1 m2 are kept on a frictionless surface. இப்போ ஸ்ப்ரிங் வந்து k is attached. இப்போ இனிஷியலாக வந்து நான் எந்த ஸ்ட்ரெச்சிங் எதுவுமே பண்ணலன்னா both will be present in what position? ஈக்குலிபிரியம் பொசிஷன். இங்கே ஈபின்னு போட்டிருக்குல்ல, இட் மீன்ஸ் ஈக்குலிபிரியம் பொசிஷன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? 2 பேரையும் ஸ்ட்ரெச் பண்ண போகிறேன். ஸ்ட்ரெச்டு பொசிஷன் இது காமிச்சிருக்கிறது. நான் என்ன பண்ணுறேன்னா ஈக்குலிபிரியம் பொசிஷன்லேருந்து எவ்வளோ தூரம் ஸ்ட்ரெச் பண்ணியிருக்கேன்? m2 மாஸை வந்து a2 டிஸ்டன்ஸ் ஸ்ட்ரெச் பண்ணியிருக்கேன். இபியிலேருந்து a2க்கு ஐ ஹவ் ஸ்ட்ரெச்டு. அதுக்கப்புறம் இபியிலேருந்து a1க்கு ஐ ஹவ் ஸ்ட்ரெச்டு. ஓகே, ஆம்ப்ளிடியூட்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா திஸ் இஸ் த மேக்ஸிமம் எக்ஸ்பேன்ஷன் தட் கேன் பி டிஸ்பிளேஸ்டு பொசிஷன்லேருந்து தான் ஆசிலேட் ஆகும்னு தெரியும். சிங்கிள் பிளாக் சிஸ்டம் என்ன ஆகும்? நீங்கள் மீன் பொசிஷன்லேருந்து எவ்வளோ தூரம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு அளவு தான் ஃப்ரண்ட் டு அண்ட் பேக் ஃப்ரோ இட் வில் ஆசிலேட். அதாவது இது வந்து ப்ளஸ் a2 வரைக்கும் ஆசிலேட் ஆகுதுன்னா இது எவ்வளோ தூரம் ஆசிலேட் ஆகும்? m2 இட் வில் ஆசிலேட் டில் -a2. இது வந்து -a1 வரைக்கும், சாரி இது -a2 அப்படின்னா இது +a2 வரைக்கும் ஆசிலேட் ஆகும், to and fro. இது வந்து நம்மளுக்கு +a2. அதாவது ஈக்குலிபிரியம் பொசிஷனுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத நான் பாசிட்டிவ்னு எடுத்திருக்கேன், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது நெகட்டிவ். சாரி, திஸ் இஸ் a1. கரெக்டா? a1. சரி, இப்போ ஆசிலேட் ஆகுது. ஸோ இதை தான் அவன் கொடுத்துருக்கான். இப்போ என்னென்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எப்படி வந்து இதோட டைம் பீரியட் இருக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதில் இன்னொரு அப்சர்வேஷன் என்னென்னா மேக்ஸிமம் எக்ஸ்டென்ஷன் வந்து மாஸ் 1க்கு என்னது? a1, மாஸ் 2க்கு a2. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் டோட்டல் எக்ஸ்பேன்ஷன் எவ்வளோ இருக்கான்? x0 இருக்கான். ஓகே, திஸ் இஸ் த டோட்டல் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் த ஸ்ப்ரிங். ஏன்னா நான் ரெண்டு சைடுமே எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கேன். m1ஐயும் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கேன், m2வையும் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கேன் ஈக்குலிபிரியம் பொசிஷன்லேருந்து. ஸோ அதோட ரெண்டோட சம்மேஷன் தானே டோட்டல் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் த ஸ்ப்ரிங்கு. ஸோ if the spring connected with 2 masses m1 and m2 are compressed or elongated, இங்கே நான் elongated figure காமிச்சிருக்கேன். compress பண்ணுறோம் by how much? x0 is nothing but a1 plus a2 and the left. and then leftன்னு என்ன அர்த்தம்? நம்ம அப்படி compress இல்லை elongated பண்ணிட்டு விடுறோம், அப்போ என்ன ஆகும்? then left for oscillation, then the both blocks execute what? SHM with same time period. ஸோ நம்ம இப்படி இழுத்துட்டு விடுறோம்ல, எலாங்கேட் பண்ணிவிட்டு, 2 பேருக்குமே எப்படி இருக்குமா டைம் பீரியட்? இட் வில் பி சேம் அண்ட் த ஃப்ரீக்வன்சி இஸ் ஆல்சோ வில் ரிமைன்ஸ் த சேம் பட் டிஃப்ரெண்ட் ஆம்ப்ளிடியூட்ஸ். 2 பிளாக்குமே டிஃப்ரெண்ட் ஆம்ப்ளிடியூட்ஸில் ஆசிலேட் ஆகும். எவ்வளோ இருக்குமா டைம் பீரியட்? t is equal to 2π √μ/k. இந்த மியூ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் த ரெடியூஸ்டு மாஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்படி எழுதுனா m1 m2
m1 plus m2 இப்படி எழுதுனா what it is called reduced mass. அதாவது 2 masses இருக்க இடத்துல ஒரு மாஸா மாத்தி இருக்கும். அதனால இதுக்கு பேர் என்னது reduced mass. So it is found that the amplitude of individual masses are inversely proportional to its mass. அதாவது இப்போ ஒரு இதுல வந்து ரெண்டு பிளாக் ஆசிலேட் ஆகுது இல்லையா, அந்த இதுல வந்து ஆம்ப்ளிடியூட் வந்து இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வாட் மாஸ். அதாவது ஏஎம் வில் பி ஈக்குவல் டு கான்ஸ்டன்டா. இங்க ரெண்டு மாஸ் இருக்கு, ரெண்டு பேருக்கும் டிஃப்ரெண்ட் ஆம்ப்ளிடியூட்ஸ் இருக்கு. ஸோ திஸ் வில் பி ஈக்குவல் டு அ கான்ஸ்டன்ட். ஸோ a1 m1 வில் பி ஈக்குவல் டு a2 m2. அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன இருக்கு, ஏற்கனவே எக்ஸ்பேன்ஷனை பொறுத்த வரைக்கும் a1 + a2 வந்து x0 நம்மளுக்கு தெரியும். இப்போ என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இவங்க ரெண்டு பேரையும் சால்வ் பண்ணால் நம்மளுக்கு இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷன் வரும். சி சம்டைம் ப்ராப்ளம்ஸில் இதை கேட்கலாம், அதுக்காக. ஸோ இது மாதிரி 2 பிளாக் சிஸ்டம் இது பண்ணும்போது நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஏஎம் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஒரு பர்டிகுலர் மாஸ் வந்து m1னா அதுக்குன்னு கரஸ்பாண்டிங் ஆம்ப்ளிடியூட் a அப்படின்னா a இன்ட்டு m வில் பி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இங்கே ரெண்டு மாஸ் இருக்குது, ரெண்டுமே சேம் ஸ்ப்ரிங்கோட அட்டாச் ஆகிருக்கு. ஸோ a1 m1 வில் பி ஈக்குவல் டு a2 m2. ஆஸ் ஐ ஆல்ரெடி டோல், டோட்டல் எக்ஸ்டென்ஷன் எவ்வளோ, இனிஷியலாக இல்லை கம்ப்ரெஷன் எவ்வளோ, a1 + a2. இங்கே நான் எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்கேன், கம்ப்ரெஷன் பண்ணி விட்டாலும் இதே மாதிரி ஆசிலேஷன்ஸ் நடக்கும். ஸ்பெஷல் கேஸ் பார்க்குறோம். ஸோ இது 100 kg, இது 10 kg, 10 கிராம். இது இப்போது m1ஓட மாஸ் ரொம்ப ரொம்ப கிரேட்டர் தென் m2. ஸோ இப்போது என்ன சொல்கிறாங்கன்னா in this case we can understand that m1 is also stationary, only m2 will oscillate. இது நேச்சுரலாக தானே, நீங்கள் எல்லாத்தையும் விட்டுருங்க. ஒரு பெரிய மாஸை நான் ஒரு சின்ன மாஸோட அட்டாச் பண்ணால் பெரிய மாஸ் ஆசிலேட் ஆகுமா என்ன, கிடையாது. ஸோ அது அப்சர்வேஷன் படி சொல்லலாம். பட் இது எப்படி நம்ம ப்ராக்டிக்கலாக ப்ரூவ் பண்ணணும்னா இந்த எக்ஸ்பிரஷன்லேருந்து ப்ரூவ் பண்ணலாம். இப்போது a1ன்றது m1ஓட ஆம்ப்ளிடியூட், a2ன்றது m2ஓட ஆம்ப்ளிடியூட். இப்போ என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து இங்கே m2 வந்து ரொம்ப ரொம்ப சின்ன வேல்யூ, நீங்கள் கவனிக்கலாம். இங்கே x0 இஸ் கான்ஸ்டன்ட், m1 + m2 இஸ் கான்ஸ்டன்ட். இங்கே m2 பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரில் இருக்கிறது, இது வந்து என்னது ரொம்ப ரொம்ப என்னது சின்ன வேல்யூ கம்பேர் டு m1. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம்னா a2ஓட ஆசிலேஷன் விச் இஸ் நத்திங் பட் m2ஓடது. ஏன்னா இட்ஸ் ப்ரொபோர்ஷனல் டு வாட் m1. m1ஓட மாஸ் எவ்வளோ 100 kg. ஸோ ஆசிலேஷன் ஆஃப் a2 வில் பி கிரேட்டர் கம்பேர் டு a1. ஸோ இது வந்து நம்ம கூட என்ன சொல்லலாம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வி நோ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், அது இங்கே ட்ரூ ஆகுது பாருங்கள். ஆசிலேஷன் ஆஃப் a2 இஸ் வெரி வெரி கிரேட்டர் தென் a1. ஆல்ரெடி நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/m1. அது இங்கே ட்ரூ ஆகுது பாருங்கள், ரைட்டா. ஸோ இன் திஸ் கேஸ் வி ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் திஸ் ஒன். சரி, இப்போ அடுத்து இதுக்கு மூவ் பண்ணலாம். ஃபிகர் ஜி பாருங்கள். ஃபிகர் ஜி என்னென்னா இந்த பிளாக் சிஸ்டம், இந்த சிஸ்டம், இது இந்த சிஸ்டம் பாருங்கள். இதில் ரெண்டு இதில் இப்படி கனெக்ட் பண்ணியிருக்கான். வாட் இஸ் ஆன்சர், நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் இப்படி வருதான். ஓகே, இதை நம்ம அப்சர்வ் பண்ணணும். 2π√4m/k. ஓகே, இந்த இடத்துல வந்து m/4kன்னு வருது. ஸோ ஈக்குவலண்ட் இதை நீங்கள் கன்சிடர் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டாண்டர்டாக என்ன வரும் m/kன்னு வரும். ஆனால் இங்கே என்ன வருது m/4m/kன்னு வருது. இந்த இடத்துல k இருக்க இடத்துல நம்ம என்ன எடுத்துக்கலாம், k ஈக்குவலண்ட் ஈக்குவல் டு k பை, ஆக்சுவலாக அவன் என்ன பண்ணுறான்னா இந்த மொத்த சிஸ்டமை ஒரு சிஸ்டமாக கன்சிடர் பண்ணால் என்ன ஆகும், இது எதோட கம்பேர் பண்ண போகிறோம், ஈக்குவலண்ட் சிஸ்டம் m/4/k, அதாவது k ஈக்குவலண்ட். புரியுதா, கம்பேர் பண்ணி they can find the answer. ஸோ அதே மாதிரி இதோட நீங்கள் என்ன கண்டுபிடிக்கலாம், k ஈக்குவலண்ட். சரி, இப்போ அடுத்து இது பாருங்கள். இது வந்து ஒரு பிளாங்க். பிளாங்க் மீன்ஸ் சம் கைண்ட் ஆஃப் பிளாக்கோ ஒரு வுட்டு, ஓகே, இஸ் தேர். அதோட மாஸ் வந்து என்னதான் m. அதோட கிராஸ் செக்ஷனல் ஏரியா எவ்வளோ a. இப்போ இந்த பிளாங்க் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பிளாங்க்ன்றது ஒரு ஃப்ளாட்டரான சர்ஃபேஸ்ன்னு வச்சுக்கோங்க, கிராஸ் செக்ஷனல் ஏரியா இருக்குது. ஸோ இப்போ இதை போய் நான் என்ன பண்ணுறேன், டென்சிட்டி ஆஃப் வாட்டர், சம் ஃப்ளூயிடோட டென்சிட்டியில் இதை போய் நான் வைக்கிறேன். வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் என்ன ஆகும், ஸ்டேபிளாக இருக்கும். நான் டச் பண்ணது கொஞ்சம் டிஸ்பிளேஸ் பண்ணி விட்டேன்னா வெர்டிக்கலாக என்ன ஆகும், இட் வில் ஸ்டார்ட் ஆசிலேட்டிங் to and fro வெர்டிக்கலாக. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள், அப்
plank of mass m and area of cross section A is floating in a liquid of density rho. When displaced downwards by a distance x, then it starts oscillating. The upward thrust force, இந்த liquid என்ன பண்ணும்னா thrust force தரும். இந்த mass இந்த plank உள்ள வர ட்ரை பண்ணுச்சுன்னா liquid என்ன பண்ணும், push பண்ணும் above. அந்த upthrust force provides the necessary restoring force. ஏன்னா மீன் பொசிஷனை பார்த்து ஏதோ ஒரு ஃபோர்ஸ் தந்தே ஆகணும். அந்த இடத்துல இது யார் தராங்கன்னா upthrust force is giving. So k ஓட வேல்யூ டெரிவேஷன்ஸ் ரொம்ப பெருசாலாம் இருக்காது, பட் we are avoiding it. Competitive exam point of view final results தான் முக்கியம். So we need to remember these results. So k is equal to rho ag. So k ஓட வேல்யூ போட்டீங்கன்னா you will get the answer. So அதே மாதிரி இப்போ லாஸ்ட் டைம் வந்து வெறும் பிளாக் ஆஃப் மாஸ் m மட்டும்தான் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்ப்ரிங்கோட அட்டாச் பண்ண போகிறேன். ஓகே, இதோட மாஸ் வந்து m அப்படின்னா டென்சிட்டி ஆஃப் லிக்விடில் இருக்குது. இப்போ லாஸ்ட் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் போன தடவை ஸ்ப்ரிங் இல்லை, பட் இந்த தடவை இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணணும், ஏற்கனவே ரோ ஏஜின்றது எனக்கு தெரியும், ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். அதோட நான் என்ன ஆட் பண்ணிக்கணும், ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட்டை ஆட் பண்ணிக்கணும். அவ்வளோதான் ஆன்சர். புரியுதா உங்களுக்கு? ஈஸி தானே? சரி, அதுக்கப்புறம் இது என்னென்னா இது வந்து ஒரு ஸ்ப்ரிங் பிளாக் சிஸ்டம். இது வந்து எங்கே இருக்குது, அதுவே வந்து இன்னொரு பிளாக் மேலே இருக்குது ஆஃப் மாஸ் எம். புரியுதா? ஸோ இந்த மாஸ் எம்மை ஸ்ப்ரிங் பிளாக் சிஸ்டம் இஸ் அட்டாச் எதோட, இந்த மூவிங் மாஸோட. ஸோ என்ன ஆகும்னா சிஸ்டம் வந்து டு அண்ட் ஃப்ரோ இட் வில் ஆசிலேட். இது வந்து ஒரு ஃப்ரிக்ஷன்லெஸ் டேபிள் மேலே இருக்குதுன்னு நீங்கள் எடுத்துக்கலாம், வீல்ஸோட ஸ்மூத் சர்ஃபேஸ். ஸோ சிஸ்டம் என்ன ஆகும், மாஸ் ஸ்மால் எம்மும் ஆசிலேட் ஆகும், கேபிட்டல் எம்மும் ஆசிலேட் ஆகும். புரியுதா உங்களுக்கு? இப்போ அதோட ஆன்சர் என்ன வருமா, நீங்கள் ரெடியூஸ்டு மாஸ் கால்குலேட் பண்ணணும், m கேபிட்டல் M பை m ப்ளஸ் m. ஸோ டைம் பீரியட் என்ன வரும், 2 பை ரூட் ஆஃப் மியூ பை k. ரைட்டா? இப்போ இதே வந்து நான் வந்து ஒரு க்ளோஸ்டு செட்டப்பில் என்ன பண்ணுறேன், இது எல்லாமே ஃப்ரிக்ஷன்லெஸ் சர்ஃபேஸ்னு எடுத்துக்கோங்க. இந்த மாஸ் m அட்டாச் ஆகிருக்கு இல்லையா, இந்த இடத்துல ஃப்ரிக்ஷன்லெஸ் சர்ஃபேஸ்னு எடுத்துக்கோங்க. திஸ் இஸ் ஸ்மூத் சர்ஃபேஸ். ரைட்டா? ஸோ நான் ஆசிலேட் பண்ணி விட்டேன்னா என்ன ஆகும், ஆசிலேஷன்ஸ் வில் பி, இந்த ரெண்டு மாதம் டு அண்ட் ஃப்ரோ ஆசிலேட் ஆகும். டு அண்ட் ஃப்ரோ வில் ஆசிலேட். இப்போ k1 இது வந்து இந்த ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் k1, இது k2 அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணுமா, ஈக்குவலன்ட் மாஸ் ரெடியூஸ்டு மாஸ் கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் யூ நீட் டு சப்ஸ்டிட்யூட் திஸ் ஒன். பட் ஆனால் இந்த இடத்துல k ஈக்குவல் இருக்கிற இடத்துல நம்ம என்ன எடுத்துக்கணுமா, k1 ப்ளஸ் k2. புரியுதாப்பா? இதெல்லாம் டைரக்ட் ரிசல்ட். ஓகே, பட் இது ரெண்டுமே கொஞ்சம் சிமிலராக கண்டுபிடிக்கலான்றதுக்காக தான் இவங்க ரெண்டு பேரையும் க்ளோஸராக நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ ட்ரை டு அப்சர்வ் அண்ட் லேர்ன். ரெண்டுத்தையும் நீங்கள் கொஞ்சம் அப்சர்வேஷன் பண்ணிங்கன்னா யூ கேன் ஃபைண்ட். ரைட்ப்பா? ஓகே, ஸோ இப்போ என்னென்னா மோஷன் ஆஃப் த பால் இன் அ டனல் த்ரூ த எர்த். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதுதான் என்னோட அர்த்துன்னு வச்சுக்கோங்க. திஸ் இஸ் அவர் எர்த். இந்த இடத்துல ஒரு சின்ன ஹோல் வந்து டிக் பண்ண போகிறேன். ஹோலை டிக் பண்ணிவிட்டு நான் ஒரு பால் இருக்குது பாருங்கள், ஒரு பால் எடுத்து இந்த இது உள்ளே போட போகிறேன். இது இட்ஸ் இமேஜினரி கேஸ்ன்னு வச்சுக்கோங்க. இது வந்து நம்மளோட அர்த்து. ஒரு பாலை நான் விடுறேன், என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எர்த்தை வந்து சென்டராக வச்சு இட் வில் ஸ்டார்ட் ஆசிலேட்டிங். இது ஏன் நடக்குது அப்படின்னா கிராவிடேஷனல் மாஸ் வந்து இருக்குது இல்லையா, இட் வில் கிவ் சம் ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ். கிராவிடேஷனல் மாஸ் தான் இங்கே என்ன ப்ரொவைட் பண்ணுது, ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ். ஸோ இங்கே இந்த பாலை நான் உள்ளே போடுறேன். ஸோ இதுதான் அந்த டனல்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து என்ன இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடு, இது எல்லாமே மாஸ். கரெக்டாக? இது எல்லாமே நம்மளோட மாஸ். இந்த மாஸ் வந்து என்ன பண்ணும், இந்த சிஸ்டமை அட்ராக்ட் பண்ணும். இட் வில் கிவ் அ ஃபோர்ஸ் பண்ணி டனலுக்குள்ளே வந்துடும். டனலுக்குள்ளே வந்து கீழே இந்த பக்கத்தை ரீச் பண்ணும்போது என்ன ஆகும், மேலே உள்ள மாஸ், அதாவது எல்லாருமே தான், இங்கே இருக்க எல்லா மாஸும் தான் கான்ட்ரிபியூஷன். ஸோ என்ன ஆகும், இந்த மாஸஸ் வில் ஸ்டார்ட் அட்ராக்டிங் த பால். அப்போ என்ன ஆகுமா, எர்த்தோட சென்டருக்கு வந்தோன்னா ஃபோர்ஸ் வந்து ரிவர்ஸ் டைரக்ஷன் ஆகும்.
ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான் இங்கே ஆக்ட் ஆக போகுது. ஓகே, இதால் ஏற்படக்கூடியது என்ன அப்படின்னா, மாஸ் வந்து எந்த பால் வந்து கடைசியில் டூ அண்ட் ஃப்ரோ ஆசிலேட் ஆக போகுது மேலேயும் கீழேயும் அபவுட் த மீன் பொசிஷன். எர்த் சென்டரை வந்து மீன் பொசிஷனாக எடுத்துக்கிட்டு ஆசிலேட் ஆக போகுது வெர்டிக்கலாக. இப்போ இது வந்து நான் எர்த்தை வந்து டயாமெட்ரிக்கலாக கட் பண்ணியிருக்கேன். ஓகே, டயாமெட்ரிக்கலாக கட் பண்ணியிருக்கேன். டைம் பீரியட் என்ன வருதான் 2π√r/g. ரேடியஸ் ஆஃப் எர்த்தை இங்கே நம்ம எடுத்துக்கணும், which is nothing but 6400 கிலோமீட்டர். ரைட்டா? ஸோ we need to substitute in SI units. ஸோ எப்பவுமே இது வந்து ஒரு சர்க்குலர் ஆப்ஜெக்ட். கரெக்டாக? இந்த சர்க்குலர் ஆப்ஜெக்டில் நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு பேர் என்னது, டயாமீட்டர். அதே நான் வேறு எங்கேயாவது கட் பண்ணேன் அப்படின்னா, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் எனிவேர் இந்த இடத்த நான் கட் பண்ணேன்னா இதுக்கு பேர் வந்து டயாமீட்டர் கிடையாது, இதுக்கு பேர் என்னது, கார்டு. இப்படி ஒரு லைன் வரைஞ்சா இதுக்கு பேர் என்னது, டான்ஜென்ட் ஒரு சர்ஃபேஸ்க்கு. இப்போ அதுதான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். ஒரு சர்க்கிளில் சென்டராக நான் ஈக்குவல் டிவிஷனை கட் பண்ணால் அது பேர் வந்து டயாமீட்டர். வேறு எங்கேயாவது நான் வந்து இப்படி கட் பண்ணேன்னா இதுக்கு பேர் வந்து கார்டு. ஓகே, இது வந்து டான்ஜென்ட் ஒரு சர்ஃபேஸ்க்கு. இப்போ டனல் இஸ் அலாங் அ கார்டு அண்ட் த பால் இஸ் ரிலீஸ்டு ஃப்ரம் த சர்ஃபேஸ். என்ன ஆகுமா, ஆசிலேஷன்ஸ் நடக்குமா, t is equal to 2π√r/g. ஓகேவா? சரி, இப்போது நம்ம வந்து இந்த சிஸ்டமை பாருங்கள். இந்த சிஸ்டம் நீங்கள் எங்கேயோ பார்த்துருப்பீங்க. எங்கன்னா கிரிக்கெட் கிரவுண்டில் இட்ஸ் இமேஜினிங் லைக் கிரிக்கெட் கிரவுண்டில் அந்த பிச் ரோலர் இருக்கும்ல, ரோல் பண்ணிக்கிட்டே போவாங்க பாருங்கள் அந்த பிச்சில். இப்போ என்னென்னா அப்படி நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம். நான் இந்த ரோலரை வந்து இமேஜின் திஸ் ஆஸ் அ ரோலர் செட்டப், சப்போர்ட் செட்டப். இது வந்து மாஸ் m வந்து ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. இட்ஸ் அ ஃபிக்ஸ்டு சப்போர்ட். இப்போ இது என்ன ஆகும், ரோல் பண்ணிக்கிட்டே ரோலிங் நடக்குமா, ஃப்ரண்ட்டில் போகும், ரோல் பண்ணி கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போகும், அப்படியே பேக்கில் வரும், ரோல் பண்ணி ஃப்ரண்ட்டில் போகும், பேக் வரும். சின்ன குழந்தைங்களாம் விளையாடுவாங்களே, லைக் புல் பண்ணி இது பண்ணி, அது மாதிரி இமேஜின். அதுக்கப்புறம் இந்த ரோட் ரோலர்லாம் இருக்கும், அதிலலாம் இந்த செட்டப் தானே இருக்கும், ஃப்ரண்ட் பேக். ஸோ இது வந்து ஸ்ப்ரிங்கோட அட்டாச் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல டைம் பீரியட் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இது டைரக்ட் ரிசல்ட் t is equal to 2π√i com, அதாவது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் திஸ் மாஸ் ஆப்ஜெக்ட் அபவுட் த சென்டர் ஆஃப் மாஸ். சென்டர் ஆஃப் மாஸ் வந்து சென்டரில் இருக்கும். சென்டர் ஆஃப் மாஸை வந்து ஆக்சஸாக வச்சு நம்ம மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்கணும். ஓகே, ப்ளஸ் mr². mrன்றது mன்றது மாஸ் ஆஃப் திஸ் சிஸ்டம். கரெக்டாக? ஸோ mr² டிவைடட் பை k வந்து ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் இன்ட்டு r². ஸோ இது வந்து வெரி சிம்பிள் டெரிவேஷன், பட் டெரிவேஷன் அகெயின் we are not going. ஓகே, நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா இல்லை எனி ஸ்டாண்டர்ட் புக் if you see you will find the result. ஸோ இது வந்து என்ன ஆகும், ஃப்ரண்ட் பேக் வந்து ஆசிலேட் ஆகும். ஓகேவா? ஸோ இதில் என்னென்ன ஆப்ஜெக்ட் இருக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஜெக்ட், சாலிட் ஸ்பியர், ஹாலோ ஸ்பியர், சாலிட் சிலிண்டர், ஹாலோ சிலிண்டர். இதுதான் ஈஸியாக நம்மளுக்கு வந்து இந்த ரொட்டேட்டரி SHM வந்து கொடுக்கும், லீனியர் SHM ஃப்ரண்ட் பேக்கில். ஓகே, ஸோ ஐகாம் மட்டும் நீங்கள் கவனமாக இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். mr², ஆர்ன்றது இங்கே ரேடியஸ், ஸோ kr². ஸோ இங்கே ஐகாம் வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் த சென்டர் ஆஃப் மாஸ் ஆக்சிஸ். ஓகே, உங்களுக்கு புரியுது நான் நம்புகிறேன். சென்டர் ஆஃப் மாஸ் வழியாக போகக்கூடிய ஆக்சிஸ் வழியாக இனர்ஷியா என்னன்னு கால்குலேட் பண்ணணும். ஸோ திஸ் ஆப்ஜெக்ட் இஸ் கேப்பபிள் டு மேக் பியூர் ரோலிங் வித்தவுட் ஸ்லிப்பிங். ஓகேவா? சரி, இப்போ அடுத்து கவனிங்க, லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கேஸு. ஓகே, இதுக்கப்புறம் 2 கேசஸ் இருக்குது. A solid cylinder of density ρs and cross sectional A, அதாவது சாலிட் சிலிண்ட்ரிக்கல் ஆப்ஜெக்ட்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு ஆப்ஜெக்ட்டு அதோட டென்சிட்டி வந்து ρs, கிராஸ் செக்ஷனல் ஏரியா A, அதோட ஹைட் வந்து என்னதான் h. ஓகே, ஸோ இஸ் ஃப்ளோட்டிங் இன் அ லிக்விட் ஆஃப் டென்சிட்டி ρl. இப்போ டென்சிட்டி ஆஃப் லிக்விட் இஸ் கிரேட்டர் தென் டென்சிட்டி ஆஃப் சாலிடு. இட் இஸ் டிப்ரெஸ்ட் slightly and allowed to oscillate vertically. Find the frequency and time period. ஸோ இது வந்து ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஆப்ஜெக்ட்னு வச்சுக்கோங்க. இட் கேன் பி எனி சிலிண்ட்ரிக்கல் ஆப்ஜெக்ட். ஸோ அதோட ஹைட் வந்து ஹெச்ன்னு கொடுத்துட்டான். இப்போ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், இதோட சிலிண்டரோட டென்சிட்டி ρs, இவரோட டென்சிட்டி ρl. இப்போ நான் கொஞ்சம் வேர்ட்டிக்கலாக நான் வந்து டீப் பண்ணி விடுறேன், உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணி விட்டேன்னா என்ன ஆகும், இட் வில் ஸ்டார்ட் ஆசிலேட்டிங். எவ்வளோ தூரம் நான் உள்ளே அமைக்கிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, del y டிஸ்டன்ஸ் அமைக்கி விட்ருக்கேன். del y டிஸ்டன்ஸ் நான் உள்ளே அமைக்கி விட்டனால
உள்ளே வந்து அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸ் என்ன பண்ணும், கீழேருந்து புஷ் பண்ணும். அப்போ அந்த டெல் ஒய் டிஸ்டன்ஸுக்கு நான் அமுக்குன மாதிரி இன்சர்ட் பண்ண மாதிரி it will start oscillating. So this is the force expression. நான் உங்களுக்கு வந்து டைரக்டா ரிசல்ட் எழுதியிருக்கேன். இதுவும் ஈஸி தான் டிரைவ் பண்ண. ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு ரோ எல் ஜி பை ஹெச் இன்ட்டு ரோ எஸ் இன்ட்டு டெல் ஒய்ன்னு வரும். டெல் ஒய்ன்றது என்னது, டெல் ஒய் இஸ் அவர் vertical displacement. எஃப்க்கும் எக்ஸுக்கான டெல் ஒய்க்கான டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து vertical displacement டெல் ஒய், அதுக்கும் எஃப் பை ஏக்கான எம்கான ரிலேஷன் இது. ஓகே, எஃப் பை எம்னா என்ன அர்த்தம், திஸ் இஸ் நத்திங் பட் ஆக்சலரேஷன். ஸோ ஆக்சலரேஷன் இதோட நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன வரும் நம்மளுக்கு, ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன வரும் நம்மளுக்கு, வி வில் கெட், நான் இங்கே கீழே எடுத்தேன், ஒமேகா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஹெச் இன்ட்டு ரோ எஸ் அப்படின்னு வரும். ஸோ இதுலேருந்து நீங்கள் டைம் பீரியட் கொண்டு வரலாம் இல்லையா, தட்ஸ் ஹவ் திஸ் டைம் பீரியட் இஸ் பின் காட். ஸோ வாட் ஐ ஷோன் இஸ், இது வந்து ஃபைனல் ரிசல்ட். இந்த ஈக்குவேஷனை டிரைவ் பண்ணுறதுக்கு இந்த சிஸ்டம் சால்வ் பண்ணும்போது we will get this expression. இதுவும் உங்களுக்கு ஸ்டாண்டர்டான ரிசல்ட்ஸு நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா கிடைக்கும். ஓகே, ஸோ இது ஒமேகா ஸ்கொயர். ஸோ ஃபைனல் ரிசல்ட்டை ப்ராப்பராக ஞாபகம் வச்சுக்கணும் எண்ட் ஆஃப் த டே, அதுதான் இங்கே முக்கியம். ஸோ இங்கேயும் வந்து எது வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது, அப்தர்ஸ் ஃபோர்ஸ் இஸ் நெசசரிலி கான்ட்ரிபியூட்டிங் டு த ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ். ரைட்டா, இப்போ அடுத்து பாருங்க, ஆசிலேட்டிங் ஆஃப் அ லிக்விட் காலம் இன் அ வி ஆர் யூ டியூப். ஸோ இது வந்து இட்ஸ் லைக் அ வி டியூப் மாதிரி தெரியுதா, வி டியூப் இருக்கு. இந்த வி டியூப்ல ரெண்டு பக்கம் உள்ள ஆங்கிள் எவ்வளோமா, ஆல்ஃபா பீட்டா. ஓகே, இதில் உள்ள வி ஷேப்டு இதில் எவ்வளோ ஹைட் வரைக்கும் லிக்விட் ஃபில் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளூயிடு ஹைட் ஹெச் வரைக்கும் ஃபில் ஆயிருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை ஸ்மாலாக நான் லைட்டாக டிஸ்பிளேஸ் பண்ணி விடுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லைட்டாக நான் காற்றை வந்து ப்ளோ பண்ணுறேன். சரி, இது வழியாக நான் என்ன பண்ணுறேன், இந்த சிஸ்டம் எப்படி டிஸ்பிளேஸ் பண்ணலாம், ஐ கேன் ப்ளோ வித் அன் ஏர். கொஞ்சம் ப்ளோ பண்ணி விட்டால் என்ன ஆகும், இட் வில் ஸ்டார்ட் ஆசிலேட்டிங். அந்த ஆசிலேஷன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டைம் பீரியட் வந்து t is equal to 2 pi root of h by g sin alpha sin beta. sin alpha ஓட வேல்யூ போடுங்க, sin beta ஓட வேல்யூ, பீட்டா ஆல்ஃபா ஓட வேல்யூ போட்டிங்கன்னா இதோட டைம் பீரியட் கிடைக்கும். இது வந்து ஒரு வி ஷேப்டு டியூப் இல்லையா. இந்த வி ஷேப்டு டியூப் எப்போ யூ ஷேப்டாக மாறும், இந்த வி ஷேப்டு டியூப் எப்போ வந்து யூ ஷேப்டாக மாறும், எப்போ அப்படின்னா ஆல்ஃபாவும் பீட்டாவும் என்ன ஆகணும், ஆல்ஃபாவும் பீட்டாவும் நம்மளுக்கு 90 டிகிரி. திஸ் இஸ் ஆல்ஃபா இஸ் 90 அண்ட் திஸ் இஸ் பீட்டா இஸ் 90. ஓகேவா, ஆல்ஃபா பீட்டா ஷுட் பி 90. ஸோ இப்போ நீங்கள் அதுதான் இங்கே கீழே காமிச்சிருக்கேன் பாருங்கள், இந்த வி டியூப் வந்து யூடியூபாக எப்போ மாறுது, இந்த ஆல்ஃபாவும் பீட்டாவும் 90 டிகிரி இருக்கும்போது. சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் என்ன வருது, 2 pi is equal to 2 pi root h by g. இப்போ இதே இதில் வந்து இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் காலம், ஏன்னா ப்ராப்ளம்ஸில் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஆங்கிள்ஸ் தருவாங்க. சம்டைம் ஆங்கிள் வந்து இது 60 இது 90 அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கு கரஸ்பாண்டிங் டீட்டா ஆல்ஃபா பீட்டா சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த கரஸ்பாண்டிங் டைம் பீரியட். ஸோ இதுதான்ப்பா ஓவராலாக ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய எல்லா எஸ்ஹெச்எம்மோட டைம் பீரியட். அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜரான ஃபோர்ஸ் அண்ட் எனர்ஜி மெத்தடோட எக்ஸாம்பிள் ஆல்சோ ஐ ஷோன் டுடே. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் லெக்சரில் வந்து ஆங்குலர் எஸ்ஹெச்எம் பார்க்கலாம். ஸோ இந்த இதில் வந்து அடுத்தது நீங்கள் எந்த டாப்பிக்காக வெயிட்டிங் இருக்கீங்க ஆசிலேஷன்ஸில் அப்படின்றத கமெண்ட் கூட பண்ணுங்கள். ஓகே, ஆல் த பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.